Hello friends, welcome to our channel Walking Epistles Lighting Lives. Last video introல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு parenting principle பைபிள்ல இருந்து சொல்ல போறேன். Welcome to the first chapter of the series, The Elect Lady and Her Children. ஒவ்வொரு நாளும் குழந்தை வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவ்வப்போது நம்ம பிள்ளைங்களை பத்தி மத்தவங்க குறையா பேசும்போதும் சரி, சில வீக்னஸ பார்க்கும் போதும் சரி நமக்கு பயமா தான் இருக்கும். அதாவது உங்க குழந்தை மேத்ஸ்ல வீக், என் பிள்ளை இந்த வயசுல நிறைய சாப்பிட்டா ஆனா உங்க பையன் அப்படி இல்லையே போன்ற கமெண்ட்ஸ் அல்லது கம்பேரிசன்ஸ் கேட்கும்போது பர்ஃபெக்ட் மதரா நம்ம இல்லையோன்னு கவலை வருது. இன்றைய தினத்துல எல்லா மதர்ஸும் ஃபேஸ் பண்ற பெரிய ஸ்ட்ரெஸ் டு பி a perfect mother, அதாவது குறையில்லாத தாயா இருப்பது தானே சொல்றாங்க. ஓகே, இதுக்கு பைபிள்ல இருந்து நாம என்ன சொல்யூஷன் கத்துக்க போறோம்? மேரி என்றவங்கள நாம எல்லாருக்குமே தெரியும். அவங்கதான் ஜீசஸோட அம்மா. ஜீசஸ் பிறந்த அந்த தருணத்துல ஏஞ்சல்ஸ் வந்ததும், ஷெப்பர்ட்ஸ் அதாவது மேய்ப்பர்கள் வந்ததையும், அவர்கள் ஜீசஸ் பத்தி புகழ்ந்த அநேக காரியங்கள் சொன்ன போதும் மேரி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கு. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். But Mary kept all these things and pondered them in her heart. பேரண்ட்ஸா இருக்கிற நமக்கு, எஸ்பெஷலி மதர்ஸ்க்கு, ரெண்டு விஷயம் வேணுங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, சைலன்ஸ். அதாவது சில விஷயங்களை மேரிய போலவே பேசாம இருக்கணும். நம்ம பிள்ளைகளை பற்றி ஒரு வீக்னஸ் யாராவது பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டா அதை ஆர்கியூ பண்ணி பெருசாக்க கூடாது. பிள்ளைகள் முன்பு அதை குறித்து பேசவும் கூடாது. ஏன்னா they start believing the lies. உதாரணமாக, உங்க பையன் மேக்ஸ்ல வீக்னு டீச்சர் சொன்னத வீட்டுல ஒரு 4-5 முறை சொன்னா உங்க பையன் தனக்கு மேக்ஸே வராதுன்னு தான் நினைப்பான். சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல போறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களோட பிஹேவியர் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரே டீச்சர் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தோம், சேம் டேலண்ட் லெவல் இருந்தாலும் சில பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கினாங்க, ஆனா சில குழந்தைங்க வாங்கல. காரணம் என்னன்னு பார்த்தா டிஃபரன்ஸ் இந்த பேரண்டல் கமெண்ட்ஸ். அதாவது பெற்றோருடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அல்லது வார்த்தைகள் பெற்ற பிள்ளைங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்ட பிள்ளைங்க லோ பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இருக்காங்க. சோ அவங்க டேலண்ட் காரணம் கிடையாது, பேரண்ட்ஸோட வேர்ட்ஸ் தானே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. மத்தவங்க சொன்ன கமெண்ட்ஸ பிள்ளைகள் முன்னாடி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, பிகாஸ் யுவர் கிட்ஸ் ஆர் லிஸ்னிங் டு யூ. சோ நம்பர் 2, பாண்டர். அதாவது நமக்குள்ள நாமே ஆராய்ந்து அறிதல். மரியாதை பத்தி நாம பார்க்கும்போது தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நாமும் நம்ம பிள்ளைய பத்தி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ஆராய்ந்து பார்த்தல் வேணுங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அதற்கான நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆய்வுபூர்வமாக நியூரோ சயின்டிஸ்ட், அதாவது நரம்பியல் விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, we can make kids smart. ஆமாங்க, குழந்தைகள் பை பர்த் ஸ்மார்ட்டா இருக்காங்களோ இல்லையோ அவங்களை நிச்சயமா ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு பயம்? குறைவுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதற்கேற்ற ட்ரைனிங் கொடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பிரஷர் எடுக்காதீங்க, பாண்டர் பண்ணுங்க. மதரோட பிரஷர் சில்ட்ரனுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும், அவங்களை என்கரேஜ் பண்ணாது. மேரிய போலவே நீங்களும் அவுட் சைட் கமெண்ட்ஸையும் ஃபேக்ட்ஸையும் அமைதியா ஆராய்ந்து உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க. So don't worry, keep trying and you can do it, because you are the elect lady. God is with you in raising your kids. கர்த்தர் மேல பாரத்தை போடுங்க, உங்க முயற்சியை தொடருங்க, உங்க பிள்ளைங்க சூப்பரா வளருவாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம். ஹாப்பி பேரண்டிங். God bless.